சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன இசு அபிமா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்கா. அது சரி. ஏன் இசு இந்த மண்பானை எதுக்கு இங்க வச்சிருக்க? வெயில் அதிகமா இருக்குல்ல, அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கும்ல. தண்ணி தாங்க எடுக்கும்னா வீட்டுக்குள்ள பானையை வச்சு தண்ணி எடுத்து குடிச்சுக்க வேண்டியதான். அது எதுக்கு இப்படி வீட்டு வாசல்ல வச்சிருக்க? சின்னையா, இந்த பானை தண்ணிய நான் எனக்காக வைக்கல. தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கறது தான் நம்ம சமூகத்தோட கலாச்சாரம். அதான் தாகத்தோட போறவங்க தண்ணிய குடிக்கட்டும்னு இந்த பானையில தண்ணி வச்சிருக்கேன். ஓஹோ, அப்படியா? ஈசு, பானையிலயும் தண்ணி வச்சிருக்க, இந்த கலையத்திலயும் தண்ணி வச்சிருக்கிய. இது பெரியவங்களுக்கு, இது சின்ன பசங்களுக்கா? சின்னையா, நீங்க பெரிய அறிவு ஜீவின்னு தெரியும். ஓ, நான் முட்டா பையங்கிறத நீ இப்படி சொல்றியா? டியூஷன் எடுக்கிறப்போ நீ எனக்கு சொல்லி கொடுத்தியே பஞ்ச புகழ்ச்சி அணி, அது இதானா? பரவாயில்லையே, அதெல்லாம் நல்ல ஞாபகத்துல வச்சிருக்கீங்க. நீங்க கிண்டலா கேள்வி கேட்டா நானும் கிண்டலா தான் பதில் சொல்லுவேன். வேற எப்படி சொல்லுவேன்? நான் என்ன கிண்டல் பண்ணேன் ஈசு? இது சின்ன பசங்களுக்கான்னு நீங்க கேட்டீங்கல்ல, அப்புறம் அது என்ன? அட போய் ஈசு, நான் உண்மையிலேயே தெரியாம தான் கேட்டேன். என் செல்ல சின்னையா, அது பறவைங்க தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். காக்கா குருவிங்க எல்லாம் வந்து இங்க தண்ணி குடிக்கும். ஓஹோ, அது தாகத்தோட வர்ற மனுஷங்களுக்கு, இது தாகத்தோட வர்ற பறவைங்களுக்கா? அது சரி. உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி யோசனை எல்லாம் வருது? இதெல்லாம் ஒண்ணும் நான் யோசிச்சது இல்ல சின்னையா. நம்ம தெய்வ புதல்வர் திருவள்ளுவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சுட்டாரு. இந்த பூமி, இயற்கை, நீரு, நிலம், ஆகாயம், காத்து, நெருப்பு எல்லாம் எல்லா உயிருக்கும் பொதுன்னு தன்னோட திருக்குறள் மூலியமா எப்பவோ இந்த உலகத்துக்கு சொல்லிட்டாரு சின்னையா. பாரு, இந்த திருவள்ளுவர் சொன்னதை யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, உங்களை தேடி கண்டுபிடிச்சு வந்து சொல்லுவாங்க. நீங்க தான் இத படிச்சு தெரிஞ்சுக்கணும் சின்னையா. படிப்புக்கு நமக்கும் தான் 7ஆம் பொருத்தம் ஆயிருச்சா? அபிமா, தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டியா? சரி, நான் போயிட்டு வரேன் ஈசு. சரிங்க சின்னையா, நீங்க அவளை காலேஜ்ல விட்டுட்டு வாங்க. நான் போய் அத்தைய பாத்துட்டு வந்துடுறேன். சரி, வரேன். பாய் அபிமா. நாமளும் பிளான் போட்ட மாதிரி வசுந்தராவுக்கு ஆப்பிள் ஜூஸ்ல விதைய அரைச்சு போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அது தெரியாம அவளும் இத குடிச்சிட்டு இருக்கா. இப்படியே போச்சுன்னா அவ புருஷனுக்கு 25வது வருஷம் நினைவு நாள் கொண்டாடுற மாதிரி அடுத்த வருஷம் வசுந்தராவுக்கும் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை கொண்டாடிட வேண்டியதான்.